அத்தை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடாதீங்க. 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் மருமவன் வந்து பழைய சாப்பாடு போடுறான்னு சொல்லலாம். சரிங்களா? அத்தை, ஏன் சோகமாக இருக்கீங்க? எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நல்லா திட்டுங்க. அப்போ தான் உங்கள் மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் திட்டுங்க. அத்தை, இது இரும்பல் சிரப்பு இருக்குது, தலைவலி மாத்திரை இருக்குது, முட்டைக்கு தேய்க்கிற ஆயில்மெண்ட் இருக்குது. உங்கள் பையன் வர நேரத்துக்கு உங்களுக்கு இது எல்லாமே ஆரம்பிச்சிரும்னு தெரியும். அதனால் இது எல்லாமே தேய்ச்சிக்கோங்க. சரிங்களா? அத்தை, அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குதான். நான் வரலன்னு சொல்லிட்டேன். நான் போனால் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்குறது? அதான் வரலன்னு சொல்லிட்டேன். அத்தை அத்தை அத்தை, உங்கள் ஆளுங்களாம் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்களாம். அவங்க வந்த உடனே கிசு கிசுன்னா பேசாதீங்க. நல்லா சத்தமாக பேசுங்க. நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் என்னை பற்றி பேசுகிறீங்கன்ட்டு. நல்லா சத்தமாகவே பேசுங்க. நீங்கள் பேசுங்க.